வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உள்ளும் புறமும் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என்ன நான் சொல்றது காதுல விழுந்துச்சா என்ன? உங்களுக்கு பொழுது விடிஞ்சா பேப்பருக்குள்ள தலைய பூத்து கிடக்கத்தான் நேரம் சரியா இருக்குது. 2 நாளா பிள்ளை கண்ணை முழிக்க முடியாம கிடக்குது. நானும் என்னால ஏண்ட மட்டும் எல்லா கை பக்குவமும் பண்ணி பார்த்தாச்சு. ஒன்னுக்கும் கேட்க மாட்டேங்குது. டாக்டர் கிட்ட கொண்டு போய் அவருக்கு அழ வேண்டியதை அழுதாத்தான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. உங்களுக்கான பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஊரு உலகத்துல எவன் என்ன பண்ணுதான்னு தேடி அலையதுக்குத்தான் நேரம் சரியா இருக்குது. இந்த புள்ளைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிப்பமேன்னு தோணுதா? எல்லாத்துக்கும் இந்த நீலாமா தான் போகணும். கடைக்கு போகணுமா நீலா, கல்யாணத்துக்கு போகணுமா நீலா, சுடுகாட்டுல கொண்டு போய் வைக்கணுமா அதுக்கும் நீலா தான் வேணும். உங்களுக்கு என்ன, இன்னும் செத்த நேரத்துல கிடக்குது கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில வையின கதையா? சட்டையை தூக்கி போட்டுட்டு சர்ப்போடு புறப்பட்டுருவிய. திரும்பி வாரதுக்கு ராத்திரி 10 ஆகுமோ 12 ஆகுமோ. அது வரைக்கும் இந்த காய்ச்சக்கார பிள்ளைய வச்சுக்கிட்டு லோல் படுறது யாரு? செண்பத்தக்கா வாரியா கிருஷ்ணமக்கா வாரியான்னு டாக்டர் வீட்டுக்கு போறதுக்கு நான் வீடு வீடா ஏறி இறங்கி துணை தேடணும். நான் என்னத்த கத்தி என்ன பண்ண? உங்க காதுல விடவா போகுது? பொழுதன்னைக்கு பேப்பரு பேப்பரு. அந்த மாய பேப்பர்ல என்ன இளவுதான் இருக்கோ? பின்ன பேப்பர் படிக்காம தேவாரம் திருவாசகமா படிக்க சொல்லுத? பேப்பர் படிக்கிறதுக்கு தான் ஆபீஸ்ல சம்பளம் கொடுக்கா என்று எரிச்சலோடு சொல்லிவிட்டு மறுபடியும் பேப்பர் படிக்க ஆரம்பித்தான். தொட்டிலில் கிடந்த குழந்தை நீலா போட்ட சத்தத்தை கேட்டு முடங்கியது. குழந்தையை தொட்டிலில் இருந்து தூக்கலாம் என்று தோன்றியது. அப்படி தூக்கினால் அவளுக்கு விட்டு கொடுத்த மாதிரி அவள் சத்தம் போட்டதுக்கு பயந்தது போல ஆகிவிடும் என்று நினைத்தான். குழந்தை கால்களை உதைத்து திமிரிக் கொண்டிருந்தது. தொட்டில் வேட்டியின் வழியே தெரிந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெரிதாக அழ ஆரம்பித்து விடுவான். பார்த்து கொண்டே பேசாமல் இருந்தான். லேசாக சத்தம் போட ஆரம்பித்தது குழந்தை. நீலா அடுக்களையில் இருந்து வர கொஞ்சம் நேரம் ஆயிற்று. பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துக்கியளே, புள்ளையை தூக்குனா என்னவாம் என்ற குரல் கம்ம சொல்லிக்கொண்டே குழந்தையை தூக்கி கொண்டு அடுக்களைக்கு போனாள். தடால் தடால் என்று வேண்டுமென்றே பாத்திரங்களை சத்தம் கேட்கும்படியாக கீழே வைத்தாள். சங்கரனுக்கு ஒன்றும் ஓடவில்லை. பேப்பரை மூடி பெஞ்சில் ஒரு ஓரமாய் வைத்துவிட்டு ஜன்னல் வழியே தெரிந்த வயல்களையும் அதற்கு அப்பால் தெரிந்த குன்னத்தூர் பொத்தையையும் பார்த்து கொண்டிருந்தான். வயல்களுக்கு நடுவே சென்ற செங்கோட்டை லைனில் 2 சிறுவர்கள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு தண்டவாளங்களின் மீது பேலன்ஸ் செய்து கொண்டே வேகமாக போய்க் கொண்டிருந்தார்கள். எல்லாம் என் தலைவிதி. இப்படி கைப்பிள்ளையோட கிடந்து சாகவா இல்ல அடுப்படியில கிடந்து சாகவான்னு தெரியல. வேலைக்கு ஒரு அளவைன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே, உன்னை யார் எல்லா வேலையும் செய்ய சொன்னா என்று ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டே சொன்னான் சங்கரன். ஆமா, ஐயா கொண்டுட்டு வார சம்பளத்துல வேலைக்கு ஆளு வைக்கிறது ஒண்ணுதான் குறைச்சலா போச்சாக்கும். வேலைக்கு ஆளு வைக்கணுமாமில்ல ஆளு, நாம கிடக்க கிடையில அது ஒண்ணுதான் குறைச்சல். சங்கரனுக்கும் ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை. வாழ்வே நரகமாகிவிட்டது. ஒருவேளை குழந்தையை நேற்றே டாக்டரிடம் கொண்டு போய் காண்பித்திருந்தால் நீலாவுக்கு இன்று இவ்வளவு கோபம் வந்திருக்காதோ? அப்படியும் சொல்ல முடியாது. அவளுக்கு சண்டை போட வேறு ஏதாவது காரணம் கிடைத்திருக்கும். வர வர எடுத்ததுக்கெல்லாம் 2 பேருக்கும் சண்டை வந்து விடுகிறது. யார் பக்கம் தவறு என்றே தெரியவில்லை. யோசித்து பார்த்தால் நீலா கோபப்படுவதிலும் தவறு இல்லை என்றுதான் அவனுக்கு தோன்றியது. அவன் பொறுப்பில்லாமல் தான் இருக்கிறான். வீட்டில் என்ன நடக்கிறது என்றே அவனுக்கு தெரியாது. கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்கி அறிய மாட்டான். சம்பளத்தை அவள் கையில் கொடுப்பதோடு சரி. அவனுக்கு முன்னாள் பிரதமரின் தவறுகளை பற்றி தெரியும். இந்நாள் பிரதமரின் அரசியல் பலம் இன்மையை பற்றி தெரியும். சத்யஜித் ரேயின் படங்களை ரசிக்க தெரியும். ஆனால் வீட்டைத்தான் கவனிக்க முடியாமல் போய்விட்டது. குடும்ப பொறுப்பு தெரியாமல் போய்விட்டது. தான் ஏன் இப்படி ஆனோம் என்று அவனுக்கே புரியவில்லை. சமயங்களில் தான் ரொம்ப சுயநலமானவனோ என்று தோன்றும். குழந்தை அழுகிற சத்தத்துடன் நீலா அழுவதும் கேட்டது.
அதற்கு மேல் அவனால் அங்கே உட்கார்ந்திருக்க முடியவில்லை. எழுந்து அடுக்கலைக்கு போனான். வாசல் பக்கம் நின்று கொண்டு, பிள்ளை எங்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிடுத என்று மெதுவாக அவளை சமாதானப்படுத்துகிற மாதிரி சொன்னான். போங்க உங்க சோலையை பார்த்துக்கிட்டு, பெருசா புள்ளைய தூக்க வந்துட்டாகலாம், தூக்க வேஷம் போடாதீய என்றாள் நீலா. சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். நீலா அழுகிற குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டே அடுப்பில் இருந்து அவித்த இட்லியை எடுத்து கொண்டிருந்தாள். தடதடவென்று யாரோ படியில் ஏறி வருகிற சத்தம் கேட்டது. பவானி வந்தாள். நடை கூடத்தை தாண்டி அவன் எதிரே மூச்சு இறைக்க நின்றாள். அவிழ்ந்து கொண்டிருந்த பாவாடை நாடாவை கட்டிக்கொண்டே, மாமா உங்களுக்கு போன் வந்திருக்கு என்றாள். போனா? எங்கிருந்து? தெரியல, அப்பாதான் சொன்னா. மச்சி வீட்டு மாமாவுக்கு போன் வந்திருக்கு, போய் கூட்டியான்னா என்று அவன் முகத்தை பார்க்காமல் நீலாவையும் குழந்தையையும் பார்த்தபடியே சொன்னாள். ஏன் அக்கா, ராஜா அழுதானா? என்கிட்ட கொடுங்க, நான் வேணும்னா கொஞ்ச நேரம் வச்சுக்கிடுதேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் பக்கத்தில் போய் குனிந்து அவள் மடியில் இருந்த குழந்தையை தூக்கினாள். இல்ல பவானி, அவனுக்கு மேலுக்கு சுகமில்ல, தூக்குனா அழுவானே என்று சொன்னாலும் குழந்தையை பவானியிடம் கொடுத்தாள் நீலா. இப்போது அவளுக்கு மனம் லேசாக இருப்பது போல் இருந்தது. சேலை முந்தானையால் நீலா கண்ணீரை துடைத்தாள். அவள் கண்ணீரை துடைப்பதை பார்த்து முகத்தை துணியால் மூடி விளையாடுகிறாள் என்று நினைத்து குழந்தை நீலாவை பார்த்து சிரித்தது. எதுக்கு அழுதீக? மாமா ஏதாவது சொன்னாளா என்று பெரிய மனுஷி மாதிரி பவானி கேட்டாள். மாமா என்னத்த சொல்ல இருக்கு, என் விதியை நினைச்சு அழுத என்று சொல்லிவிட்டு தலையை திருப்பி சங்கரன் என்ன செய்கிறான் என்று பார்த்தாள். அவன் உள்ளறை கொடியில் துண்டை தேடிக் கொண்டிருந்தான். துண்டு கிழக்கு சுவரோரமாக ட்ரங்க் பெட்டி அடுக்கின் மீது கிடக்கிறது என்பது அவளுக்கு தெரியும். ஆனாலும் அவன் தேடுகிறதை பார்த்து கொண்டே இருந்தாள். அவனே எப்படியோ அதை கண்டுபிடித்து எடுத்து தோளில் போட்டு கொண்டு போனான். அவன் கீழே படியிறங்கி போன பிறகு பவானி குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே போய் பெஞ்சின் மீது அவனை உட்கார வைத்தாள். அவளும் அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தையிடம் ஜன்னல் வழியே தூரத்தில் தெரிந்த குன்னத்தூர் பொத்தையை காட்டி, ராஜு அந்த பாரு மலை, மலையை பத்தியா? ஏய் அப்பா, எம்பிட்டு பெருசு. குழந்தை வேறு எங்கோ பார்த்தது. முகத்தில் குளிர்ந்த காற்று பட்டதும் அது 3-4 முறை தும்மியது. கூடவே சிறுநீரும் கழித்தது. பவானி, அவன் இப்படி கொண்டாமா, அவனுக்கு காய்ச்சல் அடிக்கி குளிர்ந்த காத்து படக்கூடாது என்று அடுக்களையில் இருந்து நீலா சொன்னாள். சரிக்கா என்று சொல்லிவிட்டு பெஞ்சில் இருந்த குழந்தையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு நீலாவிடம் போனாள். கொஞ்ச நேரம் அவன் இங்கேயே வச்சிரு, நான் இந்த ஈடு இட்லி ஊத்திக்கிட்டு வந்து வாங்கிக்கிடுதேன். இடுப்பில் இருந்த குழந்தையின் பாரம் தாங்க மாட்டாமல் ஒரு பக்கமாக காலை சாய்த்து நின்று கொண்டு நீலா இட்லி ஊற்றுவதையே பார்த்து கொண்டிருந்தாள் பவானி. நல்ல வேளை அவள் அம்மா அங்கு இல்லை. அவள் இருந்தால் அடுத்த வீட்டு அடுக்களைக்குள் போகக்கூடாது என்று சத்தம் போடுவாள். குழந்தையும் கரண்டியில் இருந்து இட்லி தட்டில் மாவு விழுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க மாமா ஆபீஸ்க்கு போகணும்னு காலில் வெந்நியை ஊத்திக்கிட்டு நிப்பாக என்று சொல்லிக்கொண்டே இட்லி தட்டை கொப்பரைக்குள் வைத்து மூடினாள். குழந்தையை பவானியிடமிருந்து வாங்கி கொண்டு, நீ பள்ளிக்கூடம் போவாண்டாமா பவானி என்றாள். போகணுமுக்கா, நேரமாச்சுன்னா நீ போமா, இவனை நான் பார்த்துக்கிடுதேன், இன்னமே அக்காவுக்கு வேலை ஒண்ணும் இல்ல என்றாள் நீலா. பவானி அவளிடம் சொல்லி கொண்டு புறப்படவும் எதிரே சங்கரன் படி ஏறி வரவும் சரியாக இருந்தது. மெல்ல பார்த்து போ பவானி, ஓடாத என்று அவள் தன்னை தாண்டி வேகமாக போகும்போது சொன்னான் சங்கரன். அவனை பார்த்ததும் விடுக்கென்று வேறெங்கோ பார்க்கிற மாதிரி முகத்தை திருப்பிக் கொண்டாள் நீலா. அவளிடம் டெலிபோன் தகவலை சொல்வதா வேண்டாமா என்று யோசித்தான். அவள் அவ்வளவு கோபமாக இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. குழந்தையை தூக்கி கொண்டு அவள் நின்ற விதம் ரொம்ப பிடித்திருந்தது. அவளுடைய பின்புற பிடரி மயிர் சுருள் ஜன்னல் பக்கமிருந்து வீசிய காற்றில் சுருண்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அவள் நின்றிருந்த விதம் ஏதோ ஒரு ஓவியம் போல் இருந்தது. ஆபீஸ்ல இருந்து தான் போன் வந்தது. மினிஸ்டர் கூட டூர் போக வேண்டியிருக்கு. 2 ரிப்போர்ட்டர்ஸும் இல்ல, அதுதான் நான் போக வேண்டியிருக்கு. தூத்துக்குடி வரைக்கும் போகணும். வர்றதுக்கு ராத்திரி ஆகும். நான் பவானி அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். நீயும் அவங்களுமா டாக்டர் கிட்ட பிள்ளை தூக்கிட்டு போயிட்டு வாங்க
என்று சொல்லிவிட்டு அவள் ஏதாவது பதில் சொல்வாள் என்று அவள் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவன் முகத்தை பார்க்காமலேயே, எதுக்கு இதை என்கிட்ட சொல்லணும்? சொன்னாலும் சொல்லாட்டாலும் அப்படித்தானே நடக்க போகுது என்றாள் நீலா. இன்னும் அவள் அவனிடம் யாரோ முன்பின் தெரியாதவர்களிடம் பேசுவது போல் பேசியது அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. உண்மையில் அவள் மனதில் சற்று முன் இருந்த கோபமும் ஆத்திரமும் இல்லைதான். வேண்டுமென்றேதான் அவனிடம் முகம் கொடுத்து பேசாமல் இருந்தாள். ஏனோ அப்படி போய் கோபத்துடன் இருப்பது அவளுக்கு பிடித்திருந்தது. ஆனால் அவனால் அவள் அலட்சியத்தை தாங்க முடியவில்லை. குழந்தை அவனை பார்த்து சந்தோஷத்துடன் கையை மேலும் கீழும் ஆட்டியது. குழந்தையை தூக்க வேண்டும் என்று நினைத்தான். என்றாலும் அவளுக்கு இருக்கிற கோபத்தில் இப்போது குழந்தையை தூக்கப் போனால் தரமாட்டாள் என்பது அவனுக்கு தெரியும். தவிர அவள் கோபமும் அதிகமாகும் என்று தோன்றியது. உள் அறைக்கு சென்று மறுபடியும் ஜன்னல் வழியே வெளியே பார்க்க ஆரம்பித்தான். ஆற்றுக்கு குளிக்கப் போகிறவர்களும் வருகிறவர்களுமாக குறுக்கு துறை ரோடு பரபரப்பாக இருந்தது. ஆற்றில் குளித்து எவ்வளவோ காலமாகிவிட்டது. கல்யாணமான புதிதில் அவனும் நீலாவும் தினசரி காலை 5-5:30 மணிக்கெல்லாம் ஆற்றுக்கு குளிக்கப் போய் விடுவார்கள். ஆற்றில் நீலா துணிகளுக்கு சோப்பு போடுகிற வரை அவன் கரையில் உட்கார்ந்து அவளுடன் பேசிக் கொண்டிருப்பான். அவள் சோப்பு போடும்போது அவள் விரலில் அணிந்திருந்த நெளிவு மோதிரம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அவனை சோப்பு போட விட மாட்டாள். ஆம்பளைகளுக்கு இந்த வேலையெல்லாம் எதுக்கு என்பாள். அந்த நாட்கள் எல்லாம் என்னவாயின? பொய்யாய் பழங்கதையாய் கனவாய் போயிற்றா? வர வர பத்திரிகை வேலையும் அவனுக்கு பிடிக்கவில்லை. அன்றாட அரசியல் நடப்புகளை விமர்சனம் செய்து கட்டுரைகள் எழுதுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஒரு விதத்தில் பார்த்தால் யாரையுமே விமர்சனம் செய்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்ய தெரியாத நான் பிறரை விமர்சிப்பது சரியில்லை என்று அவனுக்கு தோன்றியது. மேலும் கடவுளை தவிர யாரும் பரிபூரணமாய் இருக்க முடியாது என்றும் நினைத்தான். ப்ரூஃப் ரீடர் குத்தாலம் பிள்ளை அண்ணாச்சிதான் அவனை அவ்வப்போது சமாதானப்படுத்தி வந்தார். அவருக்காகத்தான் அவன் அங்கு தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தான். உடனே அவரை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. சோப் டப்பாவை எடுத்துக்கொண்டு குளிக்க புறப்பட்டான். நீலா மடியில் குழந்தையை போட்டுக்கொண்டே அடுப்பு வேலையை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும்போது சங்கடமாக இருந்தது. மாடியில் பாத்ரூம் கிடையாது. டாய்லெட் கூட கீழேதான். மாடியில் உள்ள அவன் வீட்டை தவிர கீழே 3 குடித்தனங்கள் இருந்தன. அதனால் காலை நேரத்தில் அந்த அறைகளுக்கு ஏகப்பட்ட போட்டி இருக்கும். ஆனால் அன்று அதிர்ஷ்டவசமாக பாத்ரூம் காலியாக கிடந்தது. அடி பம்பில் இருந்து தண்ணீர் அடித்து நிரப்பி பாத்ரூமுக்குள் கொண்டு போய் வைத்தான். எப்போதும் நீலாதான் தண்ணீர் அடித்து வைப்பாள். தம்பி, நீங்க குளிக்க போறேளா என்று சுந்தரத்து மாமா கேட்டார். அவன் பாத்ரூமுக்குள் நின்று கொண்டே ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினான். சரி, நான் அப்புறமா குளிச்சுக்கிடுவேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் போய்விட்டார். அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டியதே இல்லை. அவனை பார்த்தாலே தெரிந்தது அவன் குளிக்கப் போகிறான் என்று. இது ஒன்றும் புதுசில்லைதான். தங்களுக்கு தெரிந்த பதிலையே எதிராளியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் இதே காரியத்தை அவனே எத்தனையோ முறை செய்திருக்கிறான். ஏதோ ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்திக் கொள்கிற முயற்சி இது என்றாலும் அவனுக்கு அவர் அப்படி கேட்டது எரிச்சலாயிருந்தது. பாத்ரூம் கதவை சாத்தி கொண்டி போட நேரமாகியது. அந்த கொண்டி தகர கதவோடு சேர்ந்து சுற்றி கொண்டே இருக்கும். பல மாதங்களாக இப்படித்தான் இருக்கிறது. பாத்ரூமில் குளிக்கிற எல்லோருமே இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். அந்த நட்டை முறுக்கினால் போதும், அது அசையாமல் நின்றுவிடும். தானே அதை செய்ய வேண்டும் என்று பல நாள் நினைத்திருக்கிறான். ஆனால் செய்ததில்லை. அவனிடம் ஒரு விதமான கூச்சம் உண்டு. அவன் அந்த நட்டை முறுக்குவதை அகௌரவமாக நினைக்கவில்லை. அவன் அதை செய்யும் போது யாரும் பார்க்க கூடாது என்று நினைத்தான். குறிப்பாக பெண்கள் பார்த்துவிடக் கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எல்லோரும் டிவி பார்க்கிற நேரத்தில் அந்த குண்டியை கதவோடு சேர்த்து முறுக்கி விடலாம் என்று அதற்கு ஒரு மார்க்கங்கூட கண்டுபிடித்து வைத்திருந்தான். ஆனால் காரணம் சொல்ல முடியாமலே அந்த காரியம் நழுவிக் கொண்டிருந்தது. சுந்தரத்து மாமாவுக்கோ அடுத்த வீட்டில் இருக்கும் ஜவுளிக்கடை கனக பிள்ளைக்கோ தாங்கள் நட்டை முறுக்குவதை பிறர், குறிப்பாக பெண்கள் பார்க்க கூடாது என்பதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை.
இப்படியெல்லாம் அவர்கள் மனதை குழப்பிக் கொள்ள மாட்டார்கள். இது கூச்சமா அல்லது பொறுப்பற்ற தன்மையா? தன்னுடைய இதே பொறுப்பின்மைதான் குழந்தையை டாக்டர் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகாததற்கும் காரணம் என்று தோன்றியது. அந்த காம்பவுண்டில், அந்த தெருவில், அந்த ஊரில் கூட தன்னை போல் இவ்வளவு பொறுப்பற்ற மனிதன் எவனும் இருக்க மாட்டான் என்று நினைத்தான். அந்த பாத்ரூம் பல விதங்களிலும் அசௌகரியமானது. சோப் டப்பா வைப்பதற்கு ஒரு மாட குழி இருந்தது. அதை முக்கோண வடிவில் செய்திருந்தார்கள். ஆழம் போதவே போதாது. அது சோப்பு பெட்டியின் நீளம் கூட கிடையாது. எல்லோரும் எப்படி அதில் சோப்பு டப்பாவை வைத்துவிட்டு குளிப்பார்கள் என்றே தெரியவில்லை. கீழே தரையில் வைத்தால் டப்பாவின் மீது தண்ணீர் படும், சோப்பு கரைந்துவிடும். அந்த மாடத்தை இன்னும் ஆழமாக செய்திருக்கலாம். அதில் எப்படியோ டப்பாவை வைத்து விடுவான். ஆனால் குளித்து முடிக்கிற வரை அவன் கவனம் பூராவும் டப்பாவின் மீதுதான் இருக்கும். தண்ணீரின் குளிர்ச்சியையோ அதன் ருசியையோ சோப்பு போடும்போது அதன் மணத்தையோ கூட அனுபவிக்க முடிந்ததில்லை. கொண்டி நழுவி கதவு திறந்து விடுமோ என்ற பயத்திலும், சோப்பு டப்பா கீழே விழுந்து விடக்கூடாதே என்ற கவனத்திலுமே ஒவ்வொரு நாளும் குளிக்க வேண்டியிருந்தது. அன்றும் அப்படித்தான் குளித்து முடித்தான். பாதி படியேறி வரும்போது சுந்தரத்து மாமா ஞாபகம் வந்தது. கீழே இறங்கி போய் அவரிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கலாம். அவர் எத்தனையோ நாள் அவன் குளிப்பதற்காக மெனக்கெட்டு மேலே ஏறி வந்து பாத்ரூம் காலியாக இருக்கிறதென்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனால் திரும்பவும் கீழே இறங்கி சுந்தரத்து மாமாவிடம் போய் சொல்ல வழக்கம் போல அவன் சுபாவம் இடம் கொடுக்கவில்லை. பெஞ்சில் அவன் சாப்பிடுவதற்காக இட்லி தயாராக இருந்தது. தொட்டிலில் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தான். அதற்குள் எப்படியோ நீலா குழந்தையை தூங்க வைத்திருந்தாள். மாடி கைப்பிடி சுவர் மீது ஏதோ ஞாபகமாக சொம்பை வைத்துவிட்டு போயிருந்தாள் போல. அதில் தண்ணீர் இருந்ததோ என்னவோ தெரியவில்லை. ஒரு காக்கை சொம்பு விளிம்பில் ஏறி நின்று கொண்டு மூக்கை உள்ளே நீட்டி தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது. கண்ணாடி முன்னால் தலை சீவி கொண்டிருந்த போதுதான் அதை பார்த்தான். அவனே அதை விரட்டி இருக்கலாம். ஆனால் நீலா, நீலா என்று கூப்பிட்டான். பதில் இல்லை. அடுக்களையிலும் அவள் இல்லை. மறுபடியும் நீலா என்று கூப்பிட்டான். அவனுக்கு பயமாக இருந்தது. ஒருவேளை நீலா எங்காவது போய்விட்டாளோ? சிறு வயதில் மாமாவிடம் சண்டை போட்டுவிட்டு கல்யாணமான 4 மாதத்தில் காணாமல் போன கோமதி அத்தையின் ஞாபகம் வந்தது. இன்று வரை அத்தையை பற்றிய தகவல் இல்லை. கோமதி அத்தை மாதிரி நீலாவும் காணாமல் போய்விட்டாளா? அவசர அவசரமாக வீட்டுக்குள் போய் நீலாவின் பெட்டியை திறந்து பார்த்தான். துணிமணிகள் எல்லாம் அப்படியே இருந்தன. நீலா, நீலா என்று கூப்பிட்டு கொண்டே மாடிப்படி பக்கம் போய் நின்று கீழே பார்த்தான். அவன் பக்கத்தில் வந்ததும் அந்த காக்கை பறந்து போயிற்று. கீழே சுந்தரத்து மாமா பம்பில் தண்ணீர் அடித்து கொண்டிருந்தார். அவனை பார்த்ததும், நீங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீலா எண்ணெய் பாட்டில எடுத்துக்கிட்டு கடைக்கு போச்சு தம்பி. என்ன வேணும்? நம்ம பையலை விட்டு கூட்டியார சொல்லட்டா? இல்ல வேண்டாம், காணமேன்னு கேட்டேன். அவருடைய சௌஜன்யமும் பரிவும் அவனுக்கு சங்கடமாக இருந்தது. சற்று முன் பாத்ரூம் காலியாகி விட்டதை கூட சொல்லாமல் வந்துவிட்ட தன்னிடம் அவர் காட்டிய அக்கறை அவனை குறுக வைத்தது. உள்ளே வந்து சாப்பிடுவதற்காக பெஞ்சில் உட்கார்ந்தான். அப்போதுதான் தட்டின் ஒரு ஓரத்தில் எண்ணெய் விடுவதற்கு தயாராக நீலா மிளகாய் பொடியை குடித்து வைத்திருப்பதை பார்த்தான். எதிரே எண்ணெய் பாட்டிலுடன் நீலா அவசர அவசரமாக வந்து கொண்டிருந்தாள். இந்தியா டுடே இதழில் 1990ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.